மணிப்பூரக சக்கரம்ன்றது நம்முடைய மேல் வயிறில் இருக்குங்க. அதாவது அந்த ரெஸ்பிரேட்டரி, அந்த லங்ஸ், அந்த ரிப்ஸ் முடியும் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இப்படி இந்த கர்வ் மாதிரி முடியும் பாருங்கள், அதுக்கு நடுவில் இந்த இடத்துல இருக்குது. இது மேல் வயிறில் இங்கே இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மணிப்பூரக சக்கரம் என்பது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். இது பாசிட்டிவாக இருக்குது. இப்போ இந்த மணிப்பூரக சக்கரம் ஓவர் ஆக்டிவாக இருக்குன்னும் போது பார்த்தீங்கன்னா அங்கே என்ன மாதிரியான எண்ணங்கள் இருக்கும், எந்த மாதிரியான ஆற்றல்கள் நிறைந்து இருக்கும்னா, ஒருத்தருக்கு டென்ஷன் அதிகமாக வருது, கோபம் அதிகமாக ஏற்படுது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா அதனுடைய ஆற்றல் நிலை, அதனுடைய ஆற்றல் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும்னா மணிப்பூரக சக்கரத்தில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ரொம்ப செல்ஃபிஷாக, ரொம்ப தனக்கு மட்டும்தான் எல்லாம் நடக்கணும்னு யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அந்த மணிப்பூரக சக்கரம் தான் அதிகமாக வேலை செய்யும். அப்போ அந்த மணிப்பூரக சக்கரம் என்பது செல்ஃபிஷாக இயங்கக்கூடியதாக இருக்குது. இவங்க மற்றவங்களுக்காக யோசிக்கவே மாட்டாங்க, தன்னுடைய முன்னேற்றத்தை மட்டும்தான் யோசிப்பாங்க. அப்போ ஒருத்தர் தன் கையில் இருக்கிற எல்லா பொருளையும் தூக்கி கொடுத்துறாரு, தனக்காக எதுவுமே வச்சுக்க மாட்டாருன்னா அப்போ அவருக்கு அந்த மணிப்பூரக சக்கரம் என்று சொல்லக்கூடிய சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா ரொம்பவே குறைவாக இயங்குது. அதில் ஆற்றல் குறைவாகவே இருக்குது. அதனால அவரால் தனக்காக எடுத்து வச்சுக்க முடியல, தனக்காக யோசிக்க முடியல. அப்போ இவருக்கு தான் பார்த்தீங்கன்னா மணிப்பூரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். இதே ஒருத்தர் ரொம்ப கோபக்காரராக இருக்காரு, ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு, செல்ஃபிஷாக தனக்கு மட்டும்தான் எல்லாம் இருக்கணும், இந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற பொருளாக இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் இருக்கணும், சொத்து பங்கு பிரிக்கிறதுனாலும் எனக்கு அதிகமாக இருக்கணும்னு யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ அவங்களுக்குலாம் மணிப்பூரக சக்கரம் என்கிற சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா ரொம்பவே ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா ரம் என்ற வார்த்தையை சொல்லி மெடிடேஷன் பண்ணணும். இவங்களுக்கு இந்த சோலார் பிளெக்ஸஸ் சக்கராவை எனர்ஜைஸ் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸில் எனர்ஜைஸ் பண்ணி குறைவாக இயக்க பண்ணும்போது அப்போ இவங்களுடைய அந்த கோபங்கள் குறையும், மற்றவங்களுக்காகவும் யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனை வெளிப்பட ஆரம்பிக்கும். அதனால் மணிப்பூரக சக்கரம்ன்றது ஒருத்தருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. அதே மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பேசுகிறோம், நம்முடைய வேவ் லென்த் கனெக்ட் ஆகுது, அவங்கள பார்த்தோன்னே நமக்கு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 2 மணிப்பூரக சக்கரமும் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். 2 பேரும் ஒன்றா பேசிக்கும் போது அந்த எண்ணங்கள் வேவ் லென்த் எல்லாம் கனெக்ட் ஆகுது, ஃப்ரீக்வன்சி எல்லாம் கனெக்ட் ஆகுது, ரெண்டுமே அட்ராக்ட் ஆகுது அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அது சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா மூலமாக தான் அது கனெக்ட் ஆகுது. அப்போ ஒருத்தருடைய திருஷ்டி, ஒருத்தருடைய பொறாமை எண்ணங்கள், அவங்களுடைய அந்த வெறுமை, அந்த கோபம், அதெல்லாம் நம்மளை பாதிக்கப்படுதுன்னா அப்போ அது சோலார் பிளெக்ஸஸ் அந்த சக்கரம் மூலமாக தான் நமக்குள்ளே நமக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்துது. அதனால எப்போவுமே பார்த்தீங்கன்னா சோலார் பிளெக்ஸஸ் சக்கராவை எப்போவுமே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறது நல்லது. க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறோம், அதாவது என்னென்னா நம்ம இப்படி ஒருத்தர்கிட்ட இப்படி கையை கட்டி இப்படி உட்காந்துக்கிறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோலார் பிளெக்ஸஸ் சக்கராவை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் நம்ம கூட கனெக்ட் ஆகாது. அப்போ அவங்க என்ன திருஷ்டி ஏற்படுத்தினாலும் சரி, அவங்க எந்த மாதிரியான சிந்தனையை நம்மக்கிட்ட வெளிப்படுத்தினாலும் சரி, அது நமக்கு கனெக்ட் ஆகி நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. இதுதான் சோலார் பிளெக்ஸஸ் சக்கராவின் ஆற்றல் மையங்களுக்கான சக்திகள். இதுதான் சோலார் பிளெக்ஸில் இருக்கும் ஆற்றல்கள். அப்போது ஒருத்தவங்க தனக்காக யோசிக்கல, ரொம்ப பயமாக இருக்காங்க, தைரியத்தை வெளிப்படுத்த முடியல, அவங்களுக்கு தைரியமே இல்லைன்னும் போது அந்த சோலார் பிளெக்ஸஸ் சக்கராவை கிளாக் வைஸில் நம்ம எனர்ஜைஸ் பண்ணும்போது அந்த சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா பெருசாக ஆக்டிவ் ஆகுது. ஆக்டிவேட் ஆகும்போது தான் அவங்க தனக்காக யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த ஆங்ஸைட்டி, அந்த பயம் எல்லாமே போகும். தனக்காக யோசிக்க ஆரம்பிப்பாங்க, தைரியமாக செயல்பட செய்வாங்க.